2 வருஷத்துல 300 குடியிருப்புகள் வந்த ஒரே இடம் கோயம்புத்தூர்ல டெம்பிள் டவுன் மட்டும் தாங்க. பார்க் மத்த டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 இடத்துல பண்ணிருக்கோம். 2023 சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம டெம்பிள் டவுன் 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து டர்ஃப்ங்கிறது வேற எங்கேயுமே கிடையாது. செம்ம சீனரி, அப்படியே மேகம் மலை, இதுக்கு கீழே நம்ம வீடு எல்லாம் இருக்கிற மாதிரி செம்ம சீனரி. ஊட்டி மலை தானே அது? ஓகே. யூஸ்வலா வந்து லேஅவுட்ல ஸ்கேட்டிங் ரோட நீங்க எங்கேயும் பார்க்கவே முடியாது. மியாவாக்கி ஃபாரஸ்ட் இருக்கு. இடம் மட்டும் வாங்குறதுக்கும் வந்து 75% வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும். பாத்ரூம் டைலர்ல 7 அடிக்கு தான் வந்து டைல்ஸ் பண்ணுவோம். நம்ம ஃபுல்லாவே பண்ணிருக்கோம். பொல்யூஷன்லாம் இல்லாத மாதிரி நல்ல ஒரு லக்ஸூரியஸா வாழணும், அட் தி சேம் டைம் சிட்டியை ஒட்டி வாழணும்னா இந்த இடம் பெஸ்டா இருக்குது. சூப்பரா இருக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் வேணும், ரொம்ப அமைதியான பீஸ்ஃபுல்லான இடம் வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும். அதுவும் 2 வருஷத்துல 300 குடியிருப்புகள் வந்த ஒரே இடம் கோயம்புத்தூர்ல டெம்பிள் டவுன் மட்டும் தாங்க. ரொம்ப கிராண்டா லக்ஸூரியஸா அட் தி சேம் டைம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு மலை அடிவாரத்துல வீடு இருக்கு அப்படின்னாங்க. ஒரு மாதிரி அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நினைச்சு வந்தாக்கா ரொம்ப அந்த மாதிரி தான் நேச்சுரல் சீனரிஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நம்ம கோயம்புத்தூருக்கும் இதுக்கும் ரொம்ப அக்சசபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ பிரம்மாண்டமான இந்த இடத்தை பார்க்கிறதுக்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறத பார்க்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணாம நம்ம சேனலை பார்த்துருங்க. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஊட்டி ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடமா காட்டுங்க அப்படின்னா நிறைய பேர் யாரை விசாரிச்சாலும் நீங்க டெம்பிள் டவுன் போங்க, டெம்பிள் டவுன் போங்க, டெம்பிள் டவுன் போனாங்க. அப்படி என்னதாயா அந்த டெம்பிள் டவுன்ல இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா சத்தியமா நானே ஷாக் ஆயிட்டேன். வெளியில பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஆர்ட்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா லக்ஸூரியஸான நம்ம ஒரு ஹைஃபை இதுல எல்லாம் சொசைட்டிக்குலாம் போவோம்ல அந்த மாதிரி ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் அண்ட் அவுட்டுக்கு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. இன்னும் உள்ள போனா என்னென்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெம்பிள் டவுனுக்கு உள்ள வந்தா ஷாக்கு மேல ஷாக்குங்க. நம்ம வீட்டாண்டெல்லாம் நான் வாங்கின இடத்துல பாத்தீங்கன்னா 18 ஃபீட் 23 ஃபீட் அந்த ஃபீட்ல தான் ரோடே இருக்கு. பட் இங்க பைபாஸ் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்கு. ஹெலிபேடே வந்து இறங்கலாம், அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் யார்கிட்டயாவது கேட்போம். இங்க ஒரு கார் வருது, அந்த கார் கிட்ட நிறுத்தி கேட்போம். ஏன்னா எப்படி இந்த இடத்துல இருப்பவராதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார், ஒரு ஹெல்ப். நாங்க எல்லார்ட்டையும் கேட்டு டெம்பிள் டவுன் பெஸ்ட் நாங்க வந்துட்டோம். இன்னும் இத பத்தின டீடைல்ஸ் கேட்கணும். சார் வணக்கம். வணக்கம். நாங்க யாரு கேட்டாலும் டெம்பிள் டவுன் சொன்னாங்க. வந்த உடனே பிரம்மாண்டமா இருந்தது அந்த ஆர்ச், அந்த இன் அண்ட் அவுட் வழி, இந்த 60 அடி அகலத்தை பார்த்தோன்னா ஹெலிபேடே வந்தால் நிக்கிற அளவுக்கு இருக்கு. இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சார். கண்டிப்பா சொல்றேன் மேடம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? சார் நான் சென்னையில இருந்து வந்திருக்கேங்க சார். எனக்கு ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு இங்க வாங்கி வச்சுக்கலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா இங்க மலை அடிவாரத்துல இருக்கு, பொல்யூஷன் இல்லாம இருக்குங்கிறதுனால இந்த டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்ல 300 வீடு வந்துடுச்சுலாம் வேற சொன்னாங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. நீங்க சென்னையில இருந்து நிறைய பேர் வாங்கிருக்காங்க பாருங்க. அந்த வீட்டுக்காரங்க சென்னையில இருந்து வாங்கிருக்காங்க. சென்னையில இருக்க மட்டும் கிடையாது, பெங்களூர்ல இருக்கிறவங்க, கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு கூட டெம்பிள் டவுன்னா தெரியும். ஏன்னா 2023 சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம டெம்பிள் டவுன். யார் கேட்டாலும் சூப்பர் ஹிட்ன்றாங்க. நீங்களும் சூப்பர் ஹிட்ன்றீங்க. பேரும் டிஃபரெண்டா டெம்பிள் டவுன் வச்சிருக்கீங்க. பேருக்கான மீனிங் அப்புறமா சொல்லுங்க. இதுல வேற என்னென்ன, எதுக்காக அந்த சூப்பர் ஹிட்னு சொல்றீங்க? சும்மா எங்களை அட்ராக்ட் பண்றதுக்கா இல்ல உண்மையிலே ஏதாவது இருக்கா இங்க? மேடம் நீங்க டெவலப்மெண்ட்லாம் பாத்தீங்களா? இல்லைங்க சார், இந்த 2 டெவலப்மெண்ட் பார்த்தே ஷாக் ஆகி நின்னுட்டேங்க சார். அடுத்ததுலாம் இன்னும் எதுவும் பார்க்கலைங்க சார். வாங்க ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இது ஏன் சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட்னு எல்லாரும் சொல்றாங்க. மேடம் இந்த இடம் எப்படி இருக்கு? அண்ணா இருங்க, நான் செல்ஃபி கொடுத்துட்டு இருக்கேன். செல்ஃபி எடுத்துட்டு வரேன். ஆனா மத்த இடத்துல தான் இந்த செல்ஃபிலாம் இருக்கும். நீங்க ஜெனரலா வந்து ஐ லவ் சென்னை, ஐ லவ் கோயம்புத்தூர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. நம்ம இந்த டெம்பிள் டவுனுக்கு ஐ லவ் டெம்பிள் டவுன் வச்சிருக்கோம். ஓகே, இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லாம இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு பார்த்த மாதிரி கண்டிப்பா நானும் யூத் தான் நம்பிடுங்க. மேடம் நம்ம டெம்பிள் டவுன் வந்து மொத்தம் வந்து 75 ஏக்கருங்க. 75 ஏக்கர். ஆமாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 மூணா நம்ம இத டெவலப் பண்ணிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தா ஃபேஸ் 1ங்க. இதல ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணது இதான் ஃபேஸ் 1. இதுக்கு அடுத்து அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது ஃபேஸ் 2. ஓகே. அதுக்கு அப்புறம் ஃபேஸ் 3. एक्चुअली இது ஒரு மினி டவுன்ஷிப் தான். ஓகே. ஆக்சுவலா டவுன்ஷிப் தான் டெவலப் பண்ணிருக்கோம். மொத்தம் 1300 பிளாட். 1300 ஃபிளாட்ஸ் இருக்கு. ஓகே. இதுக்கு வந்து ஏகப்பட்ட டெவலப்மென்ட் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட்ல ஆர்ச் பண்ணி பாத்தீங்க இல்லையா? ஃப்ரண்ட்ல ஆர்ச் பண்ணி செக்யூரிட்டி கேபின் பண்ணி 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்க மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சுத்தி வந்து காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கோம், க்ளோஸ்டு கம்யூனிட்டியா. ரோடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60 அடி ரோடு. நீங்க இருந்தீங்களே அது 60 அடி. 60 அடி ரோடு, 40 அடி ரோடு, 33 அடி ரோடு, 30 அடி ரோடுன்னு சொல்லி எல்லா வைட் ரோட்ஸ் நம்ம பண்ணிருக்கோம். அப்புறம் வந்து போர் போட்டு ஒரு ஓவர் டேங்க் பண்ணி அது எல்லா சைடும் வாட்டர் சப்ளை கொடுத்துருக்கோம். ஓகே. அப்புறம் மழை தண்ணி போறதுக்காக ரெயின் வாட்டர் ட்ரைனேஜும் பண்ணிருக்கோம். ஓகே. பார்க் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பார்க் மத்த டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 இடத்துல பண்ணிருக்கோம். இந்த ஒரு டவுன்ஷிப்க்கே 12 இடம். ஓகே. இல்லாத ஃபெசிலிட்டி இல்லன்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்கோம்.
பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ இங்க பாருங்களேன், இங்க வந்து ஒரு டர்ஃப் இருக்கு. என்னன்னா எல்லாரும் பார்க் அது இதுன்னு தான் வைப்பாங்க, நீங்க டர்ஃப் எல்லாம் So, வச்சிருக்கீங்க. அதெல்லாமே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 12,000 ஸ்கொயர் ஃபீட். 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து டர்ஃப்ங்கிறது வேற எங்கேயுமே கிடையாது. சத்தியமா நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா, சென்னையில கூட பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இதுக்கெல்லாம் போவோம், அங்க கூட டர்ஃப் கிடையாது. டர்ஃப் கிரவுண்டுக்கு நம்ம தனியா தான் போற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த பெர்ஃபெக்ட்டா அந்த புல்வெளி எல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணிருக்கீங்க. சோ இது 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல இது நம்ம பண்ணிருக்கோம். இங்க இருக்கிறவங்க யூஸ் பண்றதுக்காக தான். ஓகே. இதுக்கு அடுத்து இது ஃப்ரீ அக்சஸ் தான் இல்ல? ஆமாமா, இங்க இருக்கிறவங்களுக்காக தான். ஓகே, சூப்பர். பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. பட் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன சொல்றது, பிக் சைஸ் ஜூ மாதிரி கிட்டத்தட்ட வச்சிருக்கீங்க. குழந்தைங்களுக்கு பிக் சைஸ் ஜூ மாதிரி இருக்கும் இது. சோ நல்லா இது ஃபுல்லா சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் பண்ணிருக்கோம். அப்புறம் வாக்கிங் ட்ராக் பண்ணிருக்கோம். இதுல வாக்கிங் ட்ராக் இருக்கு. அங்க உட்கார்றதுக்கு ஒரு இடம்லாம் போட்டுருக்கோம். ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே. அதாவது ஒரு ஈவினிங் டைம்ல கிராண்ட் பேரண்ட்ஸோ வந்தீங்கன்னா அவங்க வாக்கிங் போலாம், பசங்க இங்க விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம கண் எதிர்க்கவே எல்லாமே அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கீங்க இல்லன்னா? சூப்பர்ண்ணா. அடுத்து இதை விட பிரம்மாண்டமா இன்னொன்னு இருக்கு, வாங்க அதையும் பார்க்கலாம். இன்னொரு பிரம்மாண்டமா சார்? செம்ம சீனரி, அப்படியே மேகம் மலை, இதுக்கு கீழே நம்ம வீடு எல்லாம் இருக்கிற மாதிரி செம்ம சீனரி. ஊட்டி மலை தானே அது? ஓகே மேடம், அது பாத்தீங்க, அது கீழ இங்க பாருங்களேன், ஸ்கேட்டிங் கிரவுண்ட் பண்ணிருக்கோம். ஓ, நாங்க கீழ பார்க்கல, என் கண்ணு மேலே இருந்துச்சு. சோ பசங்களுக்காக அங்க பார்க் இருக்கு, இங்க ஸ்கேட்டிங் போர்டு இருக்கு. யூசுவலா வந்து லேஅவுட்ல ஸ்கேட்டிங் கிரவுண்ட்ல நீங்க எங்கேயும் பார்க்கவே முடியாது. டர்ஃப் பார்க்க முடியாது, ஸ்கேட்டிங் கிரவுண்ட் பார்க்க முடியாது, அதெல்லாம் நீங்க வச்சு. இது தவிர்த்து வேற என்னன்னா இருக்கு? மேடம் இதெல்லாம் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து ஷட்டில் கார்க் கோர்ட் இருக்கு, வாலிபால் கோர்ட் இருக்கு, பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு. இது இல்லாம வந்து செல்ஃபி பாயிண்ட் இருக்கு. அது இல்லாம மியாவாக்கி ஃபாரஸ்ட் இருக்கு. மியாவாக்கி ஃபாரஸ்ட்னா என்னன்னா, சின்ன ஏரியால நிறைய மரம் நெருக்கமா பண்ண மழைப்பொழிவு ஜாஸ்தி இருக்கும். ஓ, கிட்டத்தட்ட திருப்பதியில ஃபாலோ பண்ற மாதிரி இங்கேயும் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அதுவும் நம்ம இங்க பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட டெவலப்மென்ட் பண்ணிருக்கோம். சரி, எனக்கு ஒரு டவுட். இப்போ இது வந்து 75 ஏக்கரா இருந்தாலும் ஆல்ரெடி 300-350 வீடு கிட்ட வந்துருச்சு. இத பாருங்க, பின்னாடி எல்லாம் கட்டிட்டு வேற இருக்காங்க. அப்ப இடம் இருக்குமா எங்களுக்கு? வீடு கட்ட முடியுமா, இல்ல கட்டின வீடு ஏதாவது கிடைக்குமா? சோ இங்க வந்து இடமும் இருக்கு, கட்டி முடிச்ச வீடு ரெடியா இருக்கு, குடி இருக்க மாதிரி. நிஜமாவா? வாங்க அதையும் பாத்துறலாம். அண்ணா, இப்போ இவ்வளவு அம்யூனிட்டிஸ் எல்லாம் காமிச்சீங்க, செல்ஃபி பாயிண்ட்ல போய் செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டே வந்துட்டோம். நம்ம இவ்ளோ இது இருக்கு, டெம்பிள் டவுன் சொல்றீங்க, ஸ்கூல் பஸ் எல்லாம் உள்ள வந்து போகுது, இடம் இருக்கு, வீடு இருக்குங்கறீங்க. ஃபர்ஸ்ட் இது எங்க இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. ஓகே. சோ இது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி ரோட்ல காரமடைய தாண்டின உடனே டீச்சர்ஸ் காலனி இருக்கு. டீச்சர்ஸ் காலனில தான் நம்ம அந்த டெம்பிள் டவுன் இருக்கு. நான் சொன்ன மாதிரி 75 ஏக்கர்ல பிரம்மாண்டமா நம்ம டெவலப் பண்ணிப்போம். நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரம்மாண்டம், மிக பிரம்மாண்டமாக பண்ணிருக்கோம். சோ இங்க வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 பிரிச்சிருக்கோம். இடம் வந்து 1.5 சென்ட்ல இருந்து 10 சென்ட் வரைக்கும் இதுல நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே. இடம் வந்து ஒரு சென்ட்டுக்கு வந்து 6,75,000 ரூபாய்க்கு இங்க கொடுத்துட்டு இருக்கோம். 6,75,000 ரூபாய் ஒரு சென்ட்டுங்க. இடம் மட்டும் வாங்குறதுக்கும் வந்து 75% வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும். வீடுங்கிறப்ப கஸ்டமர் டேஸ்ட் அண்ட் பிரெஃபரன்ஸ் மாதிரி பண்ணி நம்ம கட்டி கொடுக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா கட்டி கொடுக்கறது கட்டி தரீங்க, லேண்டா மட்டும் வேணும்னால தாராளமா வாங்கிக்கலாம். லேண்டா மட்டும் வாங்கிக்கலாம். வீடுங்கிறப்ப வந்து ஒரு சில கஸ்டமர் என்ன நினைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இடம் கொஞ்சம் பெருசா இருக்கட்டும், வீடு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா கூட கட்டிக்கலாம், சுத்தி வந்து செடியெல்லாம் வச்சு கார்டன்ல வந்து அந்த வீடு கட்டிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி. சோ அவங்க அந்த மாதிரி வந்து எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து இடம் சின்னதா இருக்கட்டும், வீடு நல்லா டூப்ளெக்ஸா பெருசா கட்டிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்க பட்ஜெட் எவ்வளவோ அதுக்குள்ள இங்க பண்ணிக்கலாம். ஒரு 2 BHK வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து இடத்தோட காசு, வீடு கட்டக்கூடிய காசு, ரெஜிஸ்ட்ரேஷன், பிளான் அப்ரூவல், EB கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், வீட்டு வரி, இப்படி எல்லாமே சேர்ந்து 35 லட்சம் ரூபாய் நீங்க வீடு கட்டிக்கலாம். என்னன்னா இவ்ளோ அம்யூனிட்டிஸ் இருக்கிற இந்த இடத்துல 35 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 2 BHK கட்டலாம். 3 BHK வந்து ஒரு 45-50 லட்சம் ரூபாய்க்குள்ள கட்டிக்கலாம். இடம் வீடு எல்லாம் சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்ந்து. ஆனா நிஜமாவா? நிஜமாதான். 50 லட்சம் ரூபாய்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 BHK வீடுங்கிறது வந்து சூப்பரான பட்ஜெட். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டெவலப் ஆயிருக்கிற ஏரியால 50 லட்சம் ரூபாங்கிறது வந்து பிரம்மாண்டமான ஒரு ஆப்ஷன். இது சார் அந்த மாதிரி ஏதாவது வீடு கட்டி வச்சிருக்காங்க? நிறைய வீடு கட்டிருக்காங்களே. இப்ப இதுல இருக்கிற வீடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் அவங்களுடைய டேஸ்ட் மாதிரி இடத்தை சூஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டு நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்ப ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் ஏதாவது காட்டுறீங்களா? இருக்கு பாருங்க, இங்க ஒரு வீடு இருக்கு. ஓகே. இது வந்து இமிடியேட்டா குடி வந்துடலாம். இது ரெடி டு. ஆமா, பாத்திரமும் துணிமணி எடுத்து வந்தா நாளைக்கு குடி வந்துடலாம். அப்படியா? அந்த மாதிரியான வீடு இருக்கு, வாங்க பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்ல வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு கேட் கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, நல்லா வைடா கார் எல்லாம் பார்க் பண்ற மாதிரி நல்ல ஒரு வைடான பார்க்கிங் கொடுத்திருக்காங்க. அதுக்கு சேஃப்டி கேட்டும் கொடுத்திருக்காங்க, கிரில் கேட் கொடுத்திருக்காங்க. நம்மகிட்ட இங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து சேலுக்கு கட்டி விற்பனைக்கு இருக்கிற வீடு, ரெடியா இருக்கிற வீடு வந்து 3.5 சென்ட்ல இருந்து 4 சென்ட் வரைக்கும் கட்டின வீடுகள்லாம் இருக்கு. 2 BHK இருக்கு, 3 BHK இருக்கு, டூப்ளெக்ஸ் வீடு எல்லாமே இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 BHK வீடு வந்து இது 2 BHK வீடு. வாங்க இதை பார்க்கலாம். சோ இப்போ இந்த வீடு பாக்குற என்னென்ன அம்யூனிட்டிஸ் இதுல டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோமோ, இப்படி கன்செப்ட் அதே மாதிரி தான் எல்லா வீடுமே வந்து பண்ணிருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வலது கால எடுத்து உச்சி உள்ள வர இந்த வீடு, இதே மாதிரி வீடு கோயம்புத்தூர்ல எனக்கு செட் ஆகணும்னு மனசுல வேண்டிக்கிட்டு இறங்குறேன். சொல்லுங்கண்ணா. மேடம் இது பாருங்களேன், ஹால் வந்து
பாத்தீங்கன்னா 16க்கு 16 16க்கு 16. நம்ம கிட்ட இருக்கிற வீடு எல்லாமே ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. சோ இங்க ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் உள்ள இருக்கிற வந்து அந்த பெயிண்டிங் இதெல்லாம் வந்து நமக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்ப கட்டின வீடுல வந்து ஒவ்வொரு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. இனிமேல் கட்ட போற வீடுல நம்ம இந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த மாதிரி வேணா கூட போட்டுக்கலாம். இப்போ இது கட்டி ரெடியா இருக்கிற வீடு. இது ஒரு சாம்பிள் ஹவுஸ் சொல்லலாமா? சாம்பிள் ஹவுஸ். சரி பாத்தீங்கன்னா ஹால் வந்து 16x16. ஓகே. ஹால் வந்து ஜெனரலா என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் பண்ணிருக்கோம். அது பாருங்க. சோ டிவி யூனிட் பண்ணிருக்கோம். ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம். ஓகே. சோ இதுல என்ன ஒரு ஹைலைட் பாத்தீங்கன்னா யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா 10 ஃபீட் ரூஃப் ஹைட் போடுவாங்க. நம்ம இதுல 11 ஃபீட் போடுறோம். ஓகே. அந்த ஃபேனோ வேற எது இருந்தாலும் ஹைட் ஃபால் சீலிங் போறப்ப ஹைட் வந்து கம்மியா தெரிய கூடாதுனால 11 ஃபீட் வரைக்கும் நம்ம போட்டுருக்கோம். சூப்பர். சோ இது வாங்க கிச்சன் இருக்கு பாருங்க. வாவ், லேடீஸ்னோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய கிச்சன் இந்த அளவுக்கு பெருசா பண்ணி கொடுத்திருக்கீங்க அண்ணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அச்சச்சோ, நல்ல பெருசா பா ஷேப்ல நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சிம்னிஸ்லாம் வச்சு வாஸ்து பிரகாரம் இது அக்னி மூலம் வருது இல்லன்னா வாஸ்து பிரகாரம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. இப்போ என்னன்னா நார்மலா வந்து மாடுலர் கிச்சன் வந்து ஃபுல்லாவே பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. இது எல்லாமே இருக்கு பாருங்க. சூப்பர்ண்ணா. சிம்னி முதல்ல மாட்டி வச்சிருக்கோம். வந்தா ஸ்டவ் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். ஆமா, பாத்திரம் நான் சொன்ன பாத்தீங்களா, பாத்திரம் மட்டும் எடுத்து வந்தா போதும். ஒரு பால் காய்ச்சறதுக்கு பாத்திரமும் ஸ்டவ்வும் மட்டும் இருந்தா மட்டும் போதுங்க. இந்த வீட்டுக்கு வந்து குடும்பம் பண்ணிடலாம். சோ மேல வந்து இந்த லாஃப்ட் கவர் பண்ணிருக்கு. சூப்பர். ஒரு வாஷ் பேசின், இங்க டைனிங் ப்ரொவிஷன்ஸ் போட்டுக்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்கு. ஆனா இந்த பிளான் ரொம்ப அருமையானது சொல்வேன். ஏன்னு வெச்சுக்கோங்களேன், கிச்சனுக்கு இப்படி நம்ம சமைச்சிட்டே இருப்போமா, இப்படியே குழந்தைங்க உள்ளே இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். பசங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் டாய்லெட் இருக்கு. சூப்பர். நல்ல ஒரு வெஸ்டர்னைஸ்ட்ல கொடுத்திருக்கீங்கல்ல. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நார்மலா வந்து பாத்ரூம் டாய்லெட்ல 7 அடிக்கு தான் வந்து டைல்ஸ் பண்ணுவோம். ஆமா, நம்ம ஃபுல்லாவே பண்ணிருக்கோம். ஃபுல் 11 ஃபீட்க்குமே வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டிருக்கு. அட் தி சேம் டைம் ஹை சீலிங் கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது, லைட் போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கு. டோர்ஸ் வந்து ஃப்ளஷ் டோர்ஸ் இல்லனா? ஆமா, ஃப்ளஷ் டோர்ஸ். அதே போல இந்த மெட்டீரியல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பாரிவர் மெட்டீரியல்ஸ் போட்டு கொடுத்திருக்கீங்க. ஆமா, சில பிராண்டட் தான் கொடுக்கும். இந்த டைல்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து 100 ரூபாய் டைல்ஸ் தான் போடுறோம். சோ டபுள் பேருக்கு போடாம நல்ல ஒரு டைல்ஸ் 4x2 போட்டுருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வர்க் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஜெனரலா வெறும் டைல்ஸ் மட்டும் ஒட்டி விடாம இது வந்து கொஞ்சம் டிசைன் வர்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். இங்க வந்து பூஜா ரூம் பண்ணிருக்கோம். அப்பா, எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கபோர்ட் வச்சுட்டு இதா பூஜா யூனிட்டா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாம இது கொடுத்தது ரொம்ப அழகா இருக்குண்ணா. கம்பல்சரி நமக்கு தனித்தனி ரூம் எதிர்பார்க்கிற மாதிரி பூஜைக்கு கம்பல்சரி ஒரு ரூம் கொடுக்கணும். அதுக்காகவே இந்த வீட்டை நான் வாங்க போறேன்ப்பா. இந்த டோர்லாம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. சூப்பர். அப்படியே இங்க வந்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணிருக்கோம், வார்ட்ரோப் பண்ணிருக்கோம். ஓகே அண்ணா, எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்க சொன்ன பட்ஜெட்க்குள்ள இதெல்லாம் இன்க்ளூடட்? ஆமா, எல்லாமே சேர்ந்துதான். எல்லாமே சேர்ந்து. இன்டீரியர் எல்லாம் சேர்ந்து. எல்லாமே இன்டீரியர் எல்லாமே. ஓகே. காம்பவுண்ட் வால், இன்டீரியர், போர் எல்லாமே சேர்ந்து. இது பாருங்க, நாங்க போட்ட அக்ரிமெண்ட்ல அதெல்லாம் எங்களுக்கு இல்லங்க. 40 லட்சம் ரூபாய் நார்மல் வீட்டே கட்ட முடியாம போயிடுச்சு. வாவ், சூப்பர். இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா ஹை சீலிங் கொடுத்திருக்காங்க, ஃபிளஷ் டோர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த தண்ணி பட்டாலும் ஃபிளாஷ் ஆனாலும் இந்த டோர் ஒண்ணுமே ஆகாது. அதுதான் பாத்ரூம்ல போடும்போது பிளைவுட்ல போடாம இது போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே இங்க இருந்து அயர்ன் பண்ணிக்கலாம், இல்ல ஜஸ்ட் இப்படி வேடிக்கை பார்க்கலாம், இல்ல நம்ம படிக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிளா யூஸ் பண்ணலாம், இல்ல நம்மளுடைய மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வொர்க் ஃப்ரம் ஹோம்க்கு டேபிள், லேப்டாப் அந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு அடுத்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் பாத்ரூம் பண்ணிருக்கோம். டாய்லெட் அது அட்டாச்ட் இல்லாம தனியா ஒன்னு, ரெண்டுக்குமே அட்டாச் இருக்கு. அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா சம்ப் எத்தனை லிட்டர்ஸ்னா? சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 5000 லிட்டர்ஸ் 10000 லிட்டர் வரைக்கும் நம்ம பண்றோம். அது ஓகே. அது வந்து போர் போட்டுருக்கோம். இது போரோடது. ஓகே. சோ வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்திருக்கீங்க. அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுக்கும். நாளைக்கு ஃபியூச்சர்ல வேணா இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல ஒரு வீடு எடுத்துக்கலாம். ஓகே. இதுல இன்னொரு பிளஸ் பாத்தீங்கன்னா உட் இதெல்லாம் கொடுக்காம, அயன்லாம் கொடுக்காம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ ஓபனா இருந்தாலும் ரஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகாது. அதே போல பாருங்க, 1/2 அடி வால் போட்டு காம்பவுண்ட்லாம் சேஃப்டியா பிரிகாஷனா பண்ணிட்டாங்க. ஆனா இது நிஜமாவே நீங்க சொன்ன அந்த அமௌண்ட்ல வருதா பட்ஜெட்ல? இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீட்டுக்கு மேல இதுல இருக்கு. அங்க பாருங்களேன், அங்க இருக்கு பாருங்க, அது 2 ரோஸ் மாதிரி இருக்கு. ஆமா, அது 2 வீடு இருக்கு. பின்னாடி வந்து 3 BHK இருக்கு. அங்க இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கிற வீடு. சோ ரெடியா இருக்கிற வீட்ல வந்து பாத்தீங்கன்னா 56 லட்சம் ரூபாயில இருந்து 78 லட்சம் ரூபாய் வரைக்கும் இங்க வீடு ரெடியா இருக்கு. அதாவது இடம், காம்பவுண்ட், EB பில் எல்லாம் சேர்த்து 56 லட்சம் ரூபாய் தான் சொல்றீங்க. இடம் 3 சென்ட் 3.25 மாதிரி இடம், வீடு, காம்பவுண்ட் வால், போர், பிளான் அப்ரூவல். இன்டீரியர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா டிவி யூனிட், ஃபால் சீலிங், மாடுலர் கிச்சன், சிம்னி முதல் கொண்டு அதுல இருக்கும். பிளஸ் வந்து வார்ட்ரோப், பெட்ரூமுக்கு வார்ட்ரோப், இது எல்லாமே சேர்ந்து எல்லாம் சேர்த்து 56 லட்சம். 56 லட்சம் ரூபாயில இருந்து 78 இடம் அதிகமா இருக்குது. வீடோட பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் போட்டு. ஆனா தெய்வமே தெய்வமே நல்லா இருங்க தெய்வமே. சத்தியமா இந்த பட்ஜெட்குள்ள நம்மளால தனியா கட்டினா கூட கட்ட முடியாதுங்க. கட்டினேன் அந்த கஷ்டத்துல நான்
நான் சொல்றேன், நான் வீடு கட்டினேன்ற கஷ்டத்துல சொல்றேன். நம்ம கட்டினா கூட இந்த பட்ஜெட்குள்ள கட்ட முடியல. சரி, நான் இந்த வீட்டை எப்படிதானா நான் வாங்குறது? சோ இப்ப நீங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டெம்பிள் டவுன் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கா நீங்க பிசிக்கலா பாக்கணுமே இல்லையா? இந்த மாதிரி வந்து டர்ஃப் கிரிக்கெட் கிரவுண்ட் பாக்கணும், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க போறீங்க, கட்டி முட்டி வீட பாக்குறீங்க. சோ உங்களுக்கு இடம் வேணும்னா இடம் இருக்கு, புக் பண்ணிக்கலாம். இல்ல இடம் புக் பண்ணி வீடு கட்டணும் அப்படின்னா உங்களோட டேஸ்ட் தகுந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாம். கட்டி ரெடியா வீடு வேணும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற வீடு எல்லாம் நம்ம பார்த்துட்டு எது வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். லோனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 10 நாள்ல வந்து ரெடி ஆயிரும். லீகல் பக்கா கிளியரா இருக்கு அப்படிங்கறத லோன் உங்க சிபில் ஸ்கோர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ரெடி டு ஆக்குபை வீடுனா இமிடியேட்டா குடி வந்துடலாம், ஒரு வாரத்திலே குடி வந்துடலாம். அந்த கண்டிஷன் நீங்க பாத்தீங்க இல்லையா, குடி வந்துடலாம். வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 5 to 6 months கிரவுண்ட் ஃப்ளோர்னா கட்டிடலாம். டியூப்ளெக்ஸ்னா ஒரு 8 to 9 monthsல அதெல்லாம் கட்டிடலாம். ஓகே, அவசரத்துக்கு நீங்க 2 months 3 monthsல எல்லாம் கட்டி கொடுக்கறதெல்லாம் கிடையாது. காய வைக்க வேண்டியது 3 monthsல கட்டினா அது குவாலிட்டி இருக்காது. கண்டிப்பா வந்து 6 months ஆயிரும். ஓகேங்கண்ணா, 100% இல்ல, இது 200% எனக்கு ஓகேண்ணா. பட் அந்த ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே ஒரு 1001 ரூபாய் எடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு நம்மளும் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உள்ள வந்து டெவலப்மெண்ட் பாத்தீங்க இல்லையா, இங்க இருந்து 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு. ஓகே, இது பக்கத்துலயே மொடர்னா ஸ்கூல் இருக்கு. இப்ப பஸ் பாத்துருக்கீங்க. 5 நிமிஷம் போயாச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கூல் நிறைய இருக்கு, காலேஜஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு. எல்லாமே மேக்ஸிமம் 5 to 10 minutes தான். ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்ல 10 நிமிஷம் தான், அவ்வளவுதான். ஆமாங்க, காரமடை ரயில்வே ஸ்டேஷன் 10 நிமிஷம். ஓகே, 10 நிமிஷத்துல போயிடலாம். ஊட்டி போனோம்னாலே வந்து பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துல வந்து மழை வந்துரும், 1 மணி நேரத்துல வந்து ஊட்டிக்கே போயிடலாம். ஓகே, அதாவது ஒரு பொல்யூஷன்லாம் இல்லாத மாதிரி நல்ல ஒரு லக்ஸூரியஸா வாழணும், அட் தி சேம் டைம் சிட்டியை ஒட்டி வாழணும்னா இந்த இடம் பெஸ்டா இருக்குது, சூப்பரா இருக்கும். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட் பிரம்மாண்டமா டெவலப் பண்ணது நீங்க பாத்தீங்க எல்லாமே. அதனால தான் எல்லாரும் டெம்பிள் டவுன் சொல்றாங்கங்கறாங்க. அதே போல டெம்பிள் டவுன் காரணம் என்னன்னு சொல்றேன்னு சொன்னீங்களே கடைசில. சுத்தி வந்து 4-5 கோயில் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா காரமடையில வந்து ரங்கநாதர் கோயில் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்த்தா தெரியும் குருந்தமலை முருகன் கோயில் இருக்கு, இங்க வடபத்ராளியம்மன் கோயில் இருக்கு, தென் திருப்பதி கோயில் இருக்கு. அதாவது 4 சைடு 4 தெய்வங்கள் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறது சென்டர்ல. அப்படி கூட அதனால டெம்பிள் டவுன் நம்ம பேர் வச்சிருக்கோம். சோ சுத்தி இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கு. வீடுகள் வந்து கிட்டத்தட்ட 300 வீடுக்கு மேல ஆனதுனால தான் இது வந்து எல்லாருமே சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. ஓ, அதுதான் இந்த சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட். ஏன் இந்த சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட்னு கேட்டீங்க, அதுக்கு தான் இவ்வளவு விளக்கங்கள். கண்டிப்பா அண்ணா நன்றி. நிறைய இடம் இருக்கு, வீடு இருக்கு. கண்டிப்பா வாங்க, உங்களோட இடத்தை நீங்க புக் பண்ணிக்கலாம். வீடுனா இமிடியேட்டா நீங்க குடி வந்துடலாம். சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நீங்க இன்னும் மறுபடியும் சுத்தி பார்த்துட்டு கிளம்புங்க. எனக்கு ஒரு கஸ்டமர் வெயிட்டிங், நான் போய் பார்க்கறேன். ஓகேண்ணா, தேங்க்யூ. எங்களுக்காக இது சொன்னதுக்கு வரும்போது கண்டிப்பா கால் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாங்க. சரி, தேங்க்யூ. ஓகே, இந்த வீடியோ இந்த இடம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட ட்ரீம்ல இந்த இடம் இருக்கு, கண்டிப்பா நான் வாங்கணும். அடுத்த வருஷத்துக்குள்ளவாது வாங்கலாம்னு பார்க்கலாம். முருகர் அருள் புரியட்டும், உங்களுக்கும் முருகர் அருள் புரியட்டும்.